ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ தான் வந்து வீடியோ பார்த்தேன். நம்ம மன்மதன், மானமுள்ள மாமன், வெக்கம், சூடு, சொரணை எல்லாம் இருக்கிற ஒருத்தனோட வீடியோ இப்போ தான் பார்த்தேன். எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஹூ ஆர் யூ? நீ யார்? என்னையும் என் குடும்பத்தையும் கொத்தடிமையாக வச்சு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி எங்களை இவ்வளோ கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி எல்லாம் பண்ணுறியே. நீ யார்? ஒரு சிங்கப்பூருக்கு போனவா, ஒரு மலேசியா போனவா, ஒரு துபாய் போனவா அப்படின்னு சொல்லி சொல்கிறானேவே. டேய், முதல்ல உனக்கு ஒரு பழமொழி சொல்லவா? பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. அர்த்தம் உள்ளதுன்னு ஒரு பாட்டு ஓடி நீ கேட்கலையா? போய் கேளு. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, டே, நீ வர்றப்ப என்ன நிலையில் இருந்த, நான் வர்றப்ப என்ன நிலையில் இருந்தான், நம்ம ரெண்டு பேரும் என்ன பேசுகிறோம்? எப்பா நீ இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க, இவன் சிங்கப்பூர் போனேன்னு சொல்கிறேன்ல. ஆமாம் போனேன்னே வச்சுக்கோங்களேன். ஆமாம் போனேன் அப்படின்ட்டு நான் சிங்கப்பூர் போகிறப்பே இந்த மோதிரத்தை போட்டிருப்பேன். இந்த மோதிரத்தை நீ என்ன சொல்லி எனக்கு பாட்டின? லவ் ப்ரப்போஸ் பண்ணி நான் வந்து இனிமேல் எல்லாமே நீ எனக்கு மட்டும்தான், நீ எங்கேயும் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு அப்பையும் சிங்கப்பூருக்கு வந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும், அப்போ நான் என்ன சொன்னேன், பணம் லட்சக்கணக்கில் கட்டியிருக்காங்க, அதை அவாய்ட் பண்ண முடியாது, முடிஞ்சா இல்லைனா பணத்தை ரிட்டர்ன் கேட்குறாங்கன்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து உனக்கு அந்த அளவுக்குலாம் பணம் கணம்லாம் கிடையாது, வசதியெல்லாம். அப்போ நீனே வந்து பிச்சை எடுத்தா நான் பெருமாறும் பிடிங்கி தண்ணா அனுமாருங்கிற மாதிரி ஊராக போய் புரோக்கர் வேலை பார்த்தேன். எது? வண்டி வைக்கிற புரோக்கர். இங்கிட்டு பொம்பளை புரோக்கர் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கிட்டு வந்து எனக்கு காதலியை கூட்டி கொடுக்குற வேலையை பார்த்தேன். இடையில வண்டி புரோக்கர் வேலையை பார்த்தனால அவ்வளோ லட்சம் இல்லை அப்படிங்கிறனால சரி போயிட்டு வந்துடுவோமே. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை, எப்படியாவது வெளிநாடு போகணுங்கிறது. கடைசியில் இப்படி தான் போகணுன்னு விதி இருந்தால் அதெல்லாம் மாற்ற முடியாது. நானே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுறேன்னு தெரியல எனக்கு. அப்படி இருக்கும்போது நல்லா கவனித்து சிங்கப்பூர்லேருந்து நான் வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுருப்பேன் தெரியுங்களா. வெளிநாட்டுக்காரவங்களுக்கு தெரியும் என்னோட ஐடி, ஏன்னா எங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள அதை வந்து தடை செஞ்சுட்டாங்க. அதனால் வெளிநாட்டுக்காரவங்களுக்கு தெரியும். அந்த வீடியோவில் போய் இந்த மோதிரம் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு ரவுண்டு பண்ணி போட்டு அனுப்புறீங்க நான் சிங்கப்பூருக்கு போகும்போது. அப்போ உனக்கு தெரியாமல் தான் நான் சிங்கப்பூர் போனேண்ணா, இல்லை அங்கே போய் மணிக்கணக்காக உன்ட்ட நான் பேசலையா, இல்லை அங்கே சம்பாதிச்ச காசை உனக்கு நான் கொடுக்கலையா? அப்போவும் என்ன சொன்னேன்? நீ என்ன சொல்லி வந்த? என் பொண்டாட்டி இல்லை, நான் முருகன் மேலே சத்தியம் இல்லை, எங்கள் ஊர் பிடாரி கோயிலில் சூடகேத்தி கூட நான் சத்தியம் பண்ணுவேன், என் பொண்டாட்டி இல்லை, என் பொண்டாட்டி செத்து போயிட்டா, இவன் 2ஆம் தரமாக நான் கட்டிக்கிட்டு வந்தவ, பிள்ளைகளை பார்க்குறதுக்காக வந்தா அப்படின்னு நீ சொன்னேன். இது உண்மையான கதையா, நிஜமான கதையா, இல்லை நீ என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு போட்ட நாடகமானு எனக்கு தெரியாது. நான் காட்டுங்க புருஷனே இல்லை, பெத்த புள்ள 3 பிள்ளையுமே பிள்ளையே எனக்கு கிடையாது, நான் என்ன கல்யாணமே ஆகாத கண்ணி கற்பு கரசின்னு சொல்லி அவள் டிக்டாக்ல ஒரு சைடு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தான். புரியுதா? இவங்க 2 பேருமே என்ன கதை பண்ணியிருக்காங்கன்னா, இவன் என்னமோ கல்யாணம் ஆகாத மம்மாத மாதிரி இவன் ஊரில் இருக்கிறவங்கள ஊரா ஏமாற்றி இப்போ பல்லாங்குழி விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கா. அவள் கல்யாணம் ஆகாத புள்ள இல்லைன்னு சொல்லி அவள் ஒரு பக்கத்து பரமபதம் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி தான் ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க 25 வருஷம் 23 வருஷமா. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட அந்த பருப்பு வேகாதில்ல. நான் எப்பேற்பட்டவ, என் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினச்சா கடைசி வரைக்கும் உண்மையாக இருப்பேன். இதனால் என்ன பிரச்சனை, என்ன அடிபடி சண்டை என்ன வந்தாலும் சண்டை போடுவேன். போய் கூட 2 நாளைக்கு கோயில் உடம்பு கூட உட்காந்துக்க ஒழிஞ்சு இவனை வெறுப்பேற்றுறதுக்காக இன்னொருத்தங்கிட்ட போய் காதல் பண்ணுறது, கலட்டி காட்டுறது, அவசாரித்தனம் பண்ணுறது, ஊர் மேய்ச்சிட்டு வர்றது, இந்த தனம்லாம் நான் பண்ண மாட்டேன். பிடிக்கலையா டீசெண்டாக அதை கட்டின புருஷனாக இருந்தாலும் சரி, படுக்க வந்த வப்பாட்டி புருஷனாக இருந்தாலும் சரி, டீசெண்டாக உட்காந்து செட் ஆகாது. உனக்கு எனக்கும் ஒத்து வராது. உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்க, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். என் விஷயத்தில் நீ தலையிடாதான், உன் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லி ஜென்யூனாக விலகி போகிற கேரக்டர் தான் நான் ஒரு கேரக்டர். ஏன்னா பாலா விஷயத்தில் இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருந்தே, இந்த பிள்ளையெல்லாம் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்குது, நீ ரொம்ப சோதிக்கிற, ரொம்ப படுத்துகிற, ரொம்ப டார்ச்சர் கொடுக்குற, இது நல்லதுக்கே இல்லை. ஒரு நாள் ஒரு பிச்சை எடுக்க ரோடாக விடுவேன். ரோடாக நீ பிச்சை எடுப்ப. நீ ஏன் நினச்சா கூட பொண்டாட்டியும் சரி பிள்ளையும் சரி நீ பார்க்க முடியாது. அவளை தான் நான் சொல்லிட்டேன், நீ ரொம்ப ஆடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். கேட்கவே இல்லை. இன்றைக்கி நடக்குதா? நான் எப்படி நான் சொன்னேன்னா கண்டிப்பாக செய்வேன், செய்யாமல் இருக்கவே மாட்டேன். சரியா? அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்றை வந்து 100 ஆக்கிட்டேன், என் பொண்டாட்டி அப்படிலாம் போகவே இல்லை, என் பொண்டாட்டி இப்படிலாம் பண்ணவே இல்லை. அப்படியா? அப்புறையே வந்து வாக்குமூலம், நீ என்ன வாக்குமூலம் கொடுத்த சரத்துக்கிட்ட? என் பொண்டாட்டிக்கு கீழே 2 லட்சம் செலவழிச்சு சில்கான் வச்சுருக்குது, என் பொண்டாட்டிக்கு வந்து அப்படி வரும் இப்படி வரும், ஒரே புடனாத்தான் நாரம், அவகிட்ட படுக்க முடியாதுன்னு சரத்துக்கிட்ட பேசுகிறது யார்? கிளவி இருக்காடு போட்டாலே ஓ வாயில் கொடுத்த வாக்குமூலம் தானே? சொல்லு பாப்பான். அவள் ஒன்றும் இல்லைடா, உன்னையோட பல பேரை ஏமாத்திருக்காடான்னு சொல்லி சொன்னது யார்? கிளவி இருக்கிறப்ப யார் இந்த ஆடியோலாம் கேட்டிங்க? சொல்லு. குடும்பத்தில் இருக்கிறவளுக்கு எதுக்கு 2 லட்சம் செலவழிச்சு நீ ஸ்லிக்கான வச்சு விட்ட? அப்போ நீ என்ன வேலை பார்த்த? அப்போ இருந்த மாமா வேலை தான் பார்த்தியா? புரோக்கர் வேலை தான் பார்த்தியா? நீ சொல்லு முதல்ல. நான் தான் சரி இருக்கேன், சரி நான் வச்சேன்னு சொன்னால் கூட ஒரு நாயம் உண்டு. சரி சிங்கப்பூருக்கு போனேன், துபாய்க்கு போனேன் வச்சே அப்படின்னு சொன்னால் ஒரு நாயம். அவளுக்கு எதுக்கு நான் 3 புள்ள பத்த கழட்டி சிரிக்கி வச்சு விட்டேன்? வச்சதை நீயே வாயில் வாக்குமூலம் கொடுத்துருக்கிய. நீ கொடுக்காத வாக்குமூலியத்தை நான் கொடுத்துட்டேன். சொல்லு. அவள் எவன் கிட்ட போனா, எவன் புருஷன் பேர
ஆனந்த் தான் ஆதார் கார்டில் இருக்கிறேன்னு சொன்னது, சீனிவாசன் அதுக்கு முன்னாடி வச்சிருந்தது, அன்புங்கிறவனை வச்சிருந்தது, அதுக்கப்புறம் சரத்தை வச்சிருந்தது, ரிப்பாயை வச்சிருந்தது, சபிக்கு திறந்து காட்டினது, இப்போ சுகையில் போய் உதயகுமார் போய் பாண்டியில் வந்து நிற்கிறேன். இது பூரா கண் கூட மக்கள் பார்க்குற அளவுக்கு எல்லாமே நடந்த விஷயம், ஆதாரபூர்வமான விஷயம். நான் துபாய்க்காரனுக்கு திறந்து காமிச்சது தப்பு தான், நான் ஏதோ ஒரு எமோஷனில் காமிச்சிட்டேன்னு சொல்லி அக்கா வாக்குமூலம் கொடுத்துருக்கு. நீ பல லட்சம் வாட்டி சொல்லியிருக்க, நீ துபாய்க்காரனுக்கு திறந்து காட்டலையா, துபாய்க்காரனுக்கு திறந்து காட்டலையா, மறந்துட்டியா? தீபாவளி அன்றைக்கி லைவ் போடும்போது ஏதோ ஒரு சண்டை வந்துருச்சு கடைசி சீனில், நீனும் துபாய்க்காரனுக்கு திறந்து காட்டினவ தானே, நீ என்ன காட்டாதவளாடி, பெரிய யோக்கிய மாதிரி பேசுகிறேன்னு சொல்லி நீயே தானே கேட்ட. அப்புறம் அடுத்தவங்களை மட்டும் சொல்கிற, நீ வந்து சிங்கப்பூருக்கு போனத நீனே வாக்குமூலம் கொடுத்த. ஆமாம்பே, ஆமாம் போனேன், பெண்ணே உனக்கு என்ன சொல்லு, உன் குடியை கெடுத்தானா இல்லை நீ எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன் குடும்பத்தை கெடுத்தானா? முதல்ல நீ யோகிய சிகாமணியாக இரு. நீ எந்த பொம்பளைக்கிட்டையும் போகாத ஒரு உத்தமனாக இருக்கணும், அவன் எவங்கிட்டையுமே போகாத ஒரு உத்தமையாக இருக்கணும். 50 வயசில் அரிப்பெடுத்து போய் தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்துக்கிட்டு இப்போ ஊர் பொறுக்கிக்கிட்டு நீ சும்மா இருக்கிற வழியாக பேசிட்டு இருக்கீங்களா? உட்காந்துக்கிட்டு நீ வாக்குமூலம் கொடுத்தா மயிர் மூலம் கொடுத்தானே. நான் இப்போயும் தான் சொல்கிறேன், உனக்கு தான் சொல்கிறேன், சேர்த்து தான் சொல்கிறேன். நானே நாளைக்கு எவனையும் காதலிச்சு இல்லை எவங்கிட்டையும் போய் வாழ்ந்தா கூட கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஹூ ஆர் யூ? நீ யார் என்னை கேள்வி கேட்க? நீ முதல்ல இங்கே இருக்கிறியா, பிடிக்கலையா, நீ வாட்டுக்கு நீ போ, நான் வாட்டுக்கு நான் போகிறேன், அதோடு முடிஞ்சு போச்சு. அதை உட்காந்துக்கிட்டு என்னெல்லாம் நாட்டாமல் படணும்னு நினச்சேன்னு வச்சுக்கவேன். நாட்டாமத்தனம் இல்லை, நீ இருக்கிற மூளை தெரியாமல் கூட பண்ணி விட்டு போயிடுவேன். நான்லாம் டம்மி பீஸாக ஆக்கிடுவேன், வெத்து பீஸாக ஆக்கிடுவேன். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஐயோ இவன் ஒரு சிக்கா இல்லைன்னா டம்மி பீஸு வெத்து பீஸு. ஏய் நான் ஒன்று சொல்லவா, இவெல்லாம் வந்து இந்த சாதனா பின்னாடி இருந்தேன், இவெல்லாம் யாருன்னே தெரியாமல் ஒரு மூளையில் கடந்தேன். ஏதோ ஏன் பின்னாடி வந்ததுக்கிட்ட இன்றைக்கி சிக்கா சூர்யானா உலகம் எங்கே தெரியுது. அது புரோக்கராக இருக்கிறேன், இல்லை கூட்டி கொடுக்குறவனாங்க, இல்லை மாமா பையலாக இருக்கேன், ஏதோ ஒன்றாது. அதாவது ஆல்ரெடி அவன் புரோக்கர் தான் சரியா. ஏன்னா என் கூட வந்தனால இந்த மாதிரி புரோக்கர்னு பேர் வந்துருச்சு. அதை செஞ்சுருந்தா கூட நல்லதாக கூட இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல யாருனால யார் ஃபேமஸானா, யாரை வச்சு யார் முதல்ல இருக்கிறா நான் கேட்குறேன். என்னமோ நீ விட்டுட்டு போயிட்டா ஏன் நான் வாழவே மாட்டேனே, வழியே தெரியாதா? நீயே உடம்பு பூரா வியாதி, திங்கிறது பூரா ஒரு நாள் 20 மாத்திரை, எப்போ படுப்பேன், எப்போ எந்திரிப்பேன், எப்போ எங்கேருந்து இந்த இது என்னமோ சொல்லுவாங்களே பாம் வருங்கிற மாதிரி எங்கே என்னென்ன ஆகும்னே உனக்கு தெரியலை. அந்த மாதிரி இருந்துக்கிட்டு நீ ஏன் என்னைய பேசுகிற? நான் சொல்லவா, நான்லாம் சவால் விட்டேன்னு வச்சுக்குவேன். ஆல்ரெடி உனக்கு டிக்டாக் வந்த கதையே உனக்கு தெரியும். நான்லாம் ஒருத்தட்ட சவால் விட்டேனா அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டுறான்னு நினச்சா கெத்தாக வாழ்வேன் சரியா. ஓ முன்னாடி அப்போ கூட அவங்க சின்ன பிள்ளைங்க விவரம் தெரியாது, இப்போ காலேஜ் போகிறாங்க, என்னால் வாழவே முடியாத, வாழ்ந்து நான் காட்டவா? நான் வாழ்ந்து காட்டுறேன்னா நீ வாழ்ந்து காட்டுறியா? ஓ என் கண்ணு முன்னாடி நீ ஒரு நாளும் வச்சு அவகிட்ட இருந்தால் கூட அடித்தாலும் மிதித்தாலும் ஒரு நேரம் சோறா போடுவா, ஒரு நேரம் அமைதியாக நிம்மதியாக தூங்கணுமே, இப்படி வந்து நரகத்தில் மாட்டுற மாதிரி இவகிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி நீ நரகமான வாழ்க்கை வாழ்றியா, நான் நரகமான வாழ்க்கை வாழ்கிறவன பார்ப்போமா? சவால் விடவா? நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், நீ மதர் கூட வீடு பார்த்து என்னை நீ வைக்கவே வேணாம். எனக்கு மதர் கூட இருக்கிறதுக்கு விருப்பமே கிடையாது. மதரில் என்ன சொந்தம் தான் இருக்கா இல்லை வேறு ஏதாவது இருக்காங்களா? நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் வீடு பார்க்க போகிறேன், அங்கே தான் போய் குடியிருக்க போகிறேன். உனக்கு வேணுமா என்னை தேடி வா, நான் மதுரைக்கு வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன். மீறி போனால் கூட இந்த என் தோழி வீட்டுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு ரூம் மாதிரி பிடிப்பேன், 2000 ரூபா வாடகையில். ஏன்னா ஏதாச்சும் அங்கமாக வாங்கணும், வீட்டுக்கு மொத்தமாக வாங்கணும்னா அழகாக வருவேன், ஒரு நாள் தங்கி இருந்துட்டு மறுநாள் என்ன வேணுமோ வாங்கிட்டு நான் வாட்டுக்கு போயிடுவேன். ஒழிச்சு இருக்கிறது நிரந்தரமான இருப்பு எங்கள் அம்மா வீட்டில் தான் நான் இருப்பேன் சரியா. அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தவங்கள சளி பிடிச்சிக்கிச்சு, அங்கே பனி இன்னும் போகலை, மணி 11 மணி ஆகுது. அதனால் முதல்ல தான் யோகியம் எப்படி அப்படின்னு யோசிக்கணும், புரியுதா? பாண்டிச்சேரியில் போய் ரூம் போட்டான்னு சொன்னோன்னே அப்படியே ஏன் பாண்டிச்சேரியில் ரூம் போட்டது உனக்கு தெரியவே தெரியாது, சத்தியமாக தெரியாது. அவன் எங்கே ஒன்றும் ரூமரை கலப்பலையே, ஏன்னா டிரைவர் அனுப்பினதே அவன் தானே, அவன் கூட இருக்கவன் தானே டிரைவர், அவன் கூட தானே போனேன், அவன் தானே போய் ரூம் போட்டு கொடுத்துருக்கேன். அப்புறம் பெரிய யோக்கிய மாதிரி ஏன்னா கலட்டி ஒருத்தனுக்கு அம்மனமாக காமிச்ச போடத்தையே ஒன்று நுப்பம்னு சொன்னவே நீ அப்படியே இத்தனை பேர்த்துக்கிட்ட போயிட்டு வந்தப்போ ஆதார் கார்டில் ஆனந்தன புருஷன் இருக்கிறப்பே அது வந்து என்னது பிரிண்டிங் மிஸ்டேக்குன்னு சொன்னவே நீ, இதை மட்டும் பாண்டி கூட போய் ரூம் போட்டு மேட்ரு பண்ண நான் சொல்ல போகிறேன். டே போட உன் பேச்செல்லாம் உன்னோட நிறுத்திக்க சரியா. நான் இருக்கிற இடத்துல இருக்கேன், நான் ஒழுக்கத்தோடு வாழ்கிறனால கரெக்டாக உனக்கு உண்மையாக இருக்கிறனால தான் இப்போ வரைக்கும் உங்கள் மொத்த பேர் குடுமி என் கையில் இருக்குது. என் குடுமி உங்கள்கிட்ட இருக்கணும்னா என்ன தெரியுமா தான், எவனையாவது உனக்கு தெரியாமல் கள்ளக்காதல் பண்ணியிருக்கணும், இல்லை கரெக்டி காமிச்சிருக்கணும், இல்லை எவங்கடையா போய் ரூம் போட்டுருக்கணும். இப்படி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன், நீலாம் என்னை என்ன போடுவேன்னு எனக்கு தெரியாது, நீ எப்படியெல்லாம் 2 பேரும் சேர்ந்து ஆட்டி படைப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அவள் வந்து ஊர் மேய்ச்சிக்கிட்டு அவசரத்தனம் பண்ணுறதுனால அவள் பொத்திக்கிட்டு இருக்கா, நீ தான் இங்கே வந்து சிக்கிக்கிட்டு நீ முன்னாடி பண்ண அந்த தனத்தெல்லாம் என்ன சொன்னதுனால சிக்கி போயிருக்கிறீங்க. நான் என்ன பண்ணேன் இந்த 6 வருஷமா? நீ என்னையே பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு அளவோட பேசு சரியா. மொத்த பேர் குடிமை இருக்கா, பிடிச்சா வாழை, பிடிக்கலன்னா போய்கிட்டே. நான் கவலையெல்லாம் இனிமேல் அவவா அப்படி பாட்டெல்லாம் பாடுவேலாம் நினைக்காத, தெரியுதுல்ல எப்படி இவன் மாறிட்டா, ஏன் அப்படி இருக்கா, என்னாச்சு ஏதாச்சு எதுவும் தெரியாமல் நடிக்கிறியா? மக்களுக்கு தெரியும் முன்னர்தான் சூர்யா இப்போ இல்லை, ஏதோ ஒன்று மைண்டுக்குள்ளே இருக்குது, ஏதோ ஒன்று தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்கா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும்ல. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீ எப்படி தெரியுமா எங்கே அங்கே போய் சிக்கிட்டா, அவள் நம்மளே வச்சுக்கிட்டே காதல் பண்ணவளே, ஏன்னா அப்படி பண்ணனால தான் நீ என்னையே தேடி வந்த.
கட்டிலில் நீ படுத்திருப்பா, கண்டவனுக்கு கழட்டி கீழே காமிச்சிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் தெரிஞ்சனால தான் அந்த சும்மா ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது எப்படிங்க இன்னொருத்தன் குத்தியாவை தேடி வருவேன்? நீங்களும் தானே இருக்கிறீங்க, படித்தவங்க தானே, உங்களுக்கு மூளை வேலை செய்யாதா? அப்போ இவன் எப்படி வந்திருப்பான்? யோசிங்க. 3 மணி கமாண்ட் வீடியோவில் வந்து திருப்பி பதில் சொல்கிறேன். கமாண்டாக்கு வீடியோவில் போடுங்க. சரியா? பாய்.